உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. நிலையத்தின் சார்பாக தங்கையின் கேள்வி என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்பயும் கூட நம்ம கூட பேசுறதுக்கு பிரீஸ் அக்கா வந்திருக்காங்க. ஹாய்க்கா. ஹலோ ஷைனி. அக்கா, இந்த யங் ஸ்டேஜ்ல எங்க யூத் சார்பா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. ஓகே அக்கா, எல்லாரும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம பாவம் பண்ண யாருக்கு தான் தெரிய போகுது? நம்ம அம்மாக்கா, இல்ல அப்பாக்கா, இல்ல அக்காக்கா, நமக்கு மெசேஜ் கொடுக்குற பாஸ்டருக்கா? பண்ணாதான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, யாருக்குமே தெரியாதுல்ல. நல்ல கொஸ்டின் தான். நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க ஷைனி. நான் அந்தரங்கத்துல பண்ற பாவம் யாருக்கு தெரிய போகுது, நான் மறைச்சு சேட் பண்றது யாருக்கு தெரிய போகுது, நான் தான் சேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கு. அதனாலதான் இந்த சீக்ரெட்டா பண்ற பாவங்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஷைனி, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வெளிப்படையா நம்ம பாவம் செய்யறதை விட ரகசியமா, அதாவது சீக்ரெட்டா செய்யற பாவங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா வெளிப்படையா பாவம் செஞ்சோம்னா ஈஸியா கார்னர் பண்ணிடுவாங்க. ஏய், இவங்க ரொம்ப பாவியான மனுஷன்ப்பா, இவங்க இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொசைட்டில அப்படியே ஒரு பெரிய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆனா அவங்க ரகசியமா யாருக்குமே தெரியாம பாவம் செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், யாருக்குமே தெரியாது. இதுதான் இப்ப இருக்க ஒரு மனுஷனுடையோ இல்லைன்னா ஒரு சொசைட்டியோட தாட் இதுதான் இருக்கு. சரி ஷைனி, ஆனா இப்ப நம்மளோட கான்செப்டுக்கு வருவோம். நம்ம எப்படிப்பட்ட பார்வையில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொய்யாப்பழத்தை வச்சுக்கலாம். கொய்யாப்பழம் வெளியில பார்க்க ரொம்ப அழகா பளபளன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? உள்ளக்கையும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணி பார்த்தா உள்ளக்க ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சே, வெளியில ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, அதை நம்பி உள்ளக்கையும் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பினோமே, ஆனா உள்ளக்க ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். அதே இன்னொரு கொய்யாப்பழம் வெளியில ஃபுல்லா அப்படியே ப்ரௌன் கலர்ல கிராக்கா இருக்கு. அட, இது வெளியிலவே எப்படி இருக்கு, அப்ப உள்ளக்கே ஸ்பாயிலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணா உள்ளக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப ஒரு மனுஷனோட பார்வை எப்படி இருக்கு? வெளியில எப்படி அவுட்டர் லேயர் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் உள்ளக்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப ஒரு மனுஷனோட பார்வை எப்பயுமே பார்த்தோம்னா வெளி தோற்றத்துலதான் இருக்கும். அப்பியரன்ஸ், ஒரு மனுஷங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க நீட்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாருன்னா நம்மளோட ஹார்ட், உள்ளான மனுஷன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் பார்ப்பார். எக்ஸாம்பிளுக்கு 1 சாமுவேல்ல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப ஆண்டவரே சொல்லிட்டாரு, மனுஷன் முகத்தை தான்ப்பா பார்ப்பான், ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப கர்த்தர் நிஜமாவே வெளித்தோற்றத்துல இருக்க அப்பியரன்ஸை பார்க்கவே மாட்டார். இப்ப நான் ஆண்டருக்கு முன்னாடி வந்தேன்னா என்னோட அப்பியரன்ஸ் ஆண்டருக்கு முன்னாடி வர்றதை விட என்னோட ஹார்ட், என்னோட நினைவுகள், என்னோட சிந்தையில என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் ஆண்டருக்கு முன்பாக வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட உள்ளான மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்ப என்னோட அந்தரங்கமான லைஃப்ல நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன். அப்ப நம்ம ஈஸியா நம்மளை சுத்தி இருக்க மனுஷங்களை வேணா நம்ம ஏமாத்திடலாம், நம்ம அந்தரங்கத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டு. ஆனா ஒரு நாளும் ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது ஷைனி. ஏன்னா அந்தரங்கத்துல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுறோமோ அது ஆண்டவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கும். அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம அந்தரங்கமா எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம், எப்படி நம்ம மத்தவங்க இடத்துல உண்மையா இருக்கிறோம், எல்லாமே ஆண்டவரோட பார்வையில இருந்து கொண்டேதான் இருக்கு. அப்ப நம்ம இந்த யங் ஸ்டேஜ்ல யாருமே நான் பார்க்கலப்பா, ஈஸியா பாவம் செய்யலாம், இந்த ரூம்ல நான் தனியா இருக்கேன், என் தாட்ல என்ன இருக்கு, என் இருதயத்துல எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஓடிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, வெளியில இருக்கவங்க என்னை ஆஹா ஓஹோன்னு பேசட்டும், உள்ளக்க இருக்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனா தப்பு.
ஆண்டவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா இருக்கு. ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி போனோம்னா எல்லாமே அப்படியே உள்ளக்க இருக்கிற நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அப்படியே வெளியில வரும். ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் இப்படியாக சொன்னாரு. அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம மூவ் பண்ற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீன்ல ப்ளே ஆகிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம தனியா நம்ம வந்து ஒரு ரூம்ல உட்காந்து நம்ம யோசிக்கிற தாட்ஸு எல்லாமே ஒரு பிக் ஸ்க்ரீன்ல வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும்னா, ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என் சிந்தைகளை கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ கவலைப்படவே தேவையில்ல. தப்பான சிந்தை வந்துருச்சா, ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி, ஏசப்பா தெரியாம தப்பான சிந்தை வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவர் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்டு மன்னித்து விடுதலை கொடுப்பார். அக்கா கரெக்டாக சொன்னீங்கக்கா. ஆண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தை வந்து கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் சில டைம் நாங்கள் சொல்லுவோம், இன்னைக்கு லீவு, இன்னையிலேருந்து இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்க வேணாம், நாளையிலேருந்து நாளைக்கு காலேஜ் போகிறோம், நாளையிலேருந்து நம்ம புதுசாக நம்மளுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், நாளையிலேருந்து பரிசுத்தமாக வாழலாம் அப்படின்ட்டு நாங்களே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கோங்க்கா. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கக்கா? நீ சொல்றத பார்த்தா நாட் டுடே பட் டுமாரோ அதை தானே நீ சொல்ல வர. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. அதாவது நான் ஒரு மெசேஜ் இப்படி ஒரு கதையை நான் கேட்டேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்னன்னா, பில்லி கிரஹாம் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பில்லி கிரஹாமோட செய்தியில வந்து ஒரு பெண் கலந்து கொண்டா. அவங்க யாருன்னா ஒரு ஆட்ட நாயகி, அதாவது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கலந்துக்கிட்டாங்க. கடைசியா பில்லி கிரஹாமோட செய்தியில வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீங்க, உங்களோட உண்மையான இருதயத்துல இருந்து நீங்களாம் எந்திரிச்சு கை தூக்கி ஆண்டவர்ட்ட உங்களை அர்ப்பணிங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க. அப்ப இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் மனசுல தன்னை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்வுகள் வருது. ஆனா அவங்களுக்கு இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்ப அவங்க டைரியை எடுத்து வேகமா எழுதுறாங்க, நாட் டுடே பட் டுமாரோ அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதாவது நான் இன்னைக்கு ஏத்துக்கல, நாளைக்கு நான் ஏசப்பாவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரியில எழுதிட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா ஷைனி, அவங்க இங்கிருந்து கிளம்பி போனாங்களே, கிளம்பி போன இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவங்க ஸ்பாட் அவுட். ஒரு வேளை அவங்க அந்த மீட்டிங்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலையில ஷைனி, இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நாளை அப்படின்றது நமக்கு நிச்சயமில்லாத ஒரு காரியங்க. இன்னைக்கு இருக்கிற நாள் நமக்குரியது. அதனால என்னைக்காவது நம்மளோட வாழ்க்கையில நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்த்தப்பட்டோம்னா அப்பயே நம்ம மனம் திரும்பிடணும். நான் நாளை கழிச்சு 1ஆம் தேதி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பாவம்னு சொல்லி நமக்கு உணர்த்திட்டார் ஆண்டவர். அப்ப நிச்சயமா அதுல இம்மீடியட்டா நம்ம அது வந்து வெளியில வரணும். இப்ப ஷைனி, நம்ம கையில 2 கையில வந்து நெருப்பு தழல் இருக்குல்ல, அதை எடுத்து கையில வச்சு நம்ம என்ன செய்வோம், டவார்னு இதை வந்து விட்டுருவோம். ஏன்னா நமக்கு சுடும். அதே மாதிரிதான் நம்ம கையில வந்து பாவம் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு பாவத்துல இருந்து நம்மளோட கையை எடுத்துடணும். ஒருவேளை நம்ம நெருப்பு தலையில வந்து கையிலேயே வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும், கை வெந்து ஸ்பாயில் ஆயிரும். அது என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கையை அழிச்சிரும், வெந்து எல்லாத்தையுமே அழிச்சிரும். அதே மாதிரிதான் பாவம்னு தெரிஞ்சு நம்ம அதிலே நிலைச்சு இருந்தோம்னா நிச்சயமா அது நம்மளோட ஆத்மாவை அப்படியே கரைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அழிச்சிருங்க. வசனம் இப்படியாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எஸ், பாவத்தின் சம்பளம் மரணம் தான். நிச்சயமா பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழித்து விடும். என்னைக்கு உங்களுக்கு பாவம் அப்படின்னு தெரியுதோ அப்பயே அதுல இருந்து கையை எடுக்கிறது ரொம்ப நல்லது. வசனம் எப்படியா சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். சில பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து நான் பாவிதான்ப்பா அப்படின்னு ஒத்துக்குருவாங்க. ஒத்துக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷங்களுக்கு முன்பாக நான் பாவிதான்றது ஒத்துக்கிறதுல நோ யூஸ். ஒத்துக்கிறதோட இன்னொரு சேர்த்து செஞ்சோம்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது தன் பாவங்களை வந்து அறிக்கைட்டு அதை விட்டு விடணும். ஏசப்பா, நான் இது வரைக்கும் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து அதை நம்ம விட்டுட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஷைனி.
அக்கா ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. ஆண்டவருக்கு இப்போ நான் ஷைனி அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு என்னுடைய உள்ளான இருதயமும் உள்ளான நினைவுகளும் தான் ஆண்டவருக்கு முன்னாடி வருமே தவிர என்னுடைய அவுட்டர் அப்பியரன்ஸோ என்னோட ஃபேஸோ ஆண்டவருக்கு வராது அப்படின்ட்டு நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லக்கா, எப்போ நாங்கள் பாவம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துறாரோ அந்த நேரத்திலே இம்மீடியட்டா அதை விட்டுறணும். ஏசப்பாட்ட போய் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு அறிக்கையிடுறது மட்டும் அல்ல, ஏசப்பா எனக்கு இதை விட உதவி செய்யுங்கன்னு அதுல இருந்து விடுதலையை வாங்கணும்னு நாங்க இன்னைக்கு கத்துக்கிட்டோம்க்கா. அக்கா இப்பயும் கூட இதை பார்த்துட்டு இருக்க வாலிபர்களுக்கு ஒரு நிமிஷம் நம்ம கண் மூடி ஜெபம் பண்ணுவோமாக்கா? பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே ஏசப்பா, எங்க எல்லாரையுமே ஒரு விசை உம்முடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு இருதயங்களையும் உம்முடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். அப்பா உம்முடைய இரத்தத்தினால ஒரு விசை எல்லாரையும் ஏசப்பா கழுவி சுத்திகரிங்க சுவாமி. ஏசப்பா இதுவரைக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் மனம் திரும்பி உம்முடைய கரத்துல தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ ஏசப்பா அவங்க எல்லாருமே நீங்க நினைத்தருளுங்க சுவாமி. அவங்க வாழ்க்கையில அப்பா பரிசுத்தமாய் வாழ தேவனே உடைய கரம் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்பா. அப்பா கடைசி கால எழுப்புதல் திட்டத்துல ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க பயன்படுத்துங்க சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் மீதும் எழுப்புதல் அக்னியை போட்டு அவர்களை பயன்படுத்துங்க சுவாமி. அவங்களோட அந்தரங்க ஜெப வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புங்க சுவாமி. அப்பா வேதம் வாசித்தலையும் ஜெபிக்கிறதையும் அப்பா நிலைத்து நிற்க தேவனே நீங்க பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்ய போற தயவுள்ள கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வில்லேஜ் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். நம்மள அநேகர் நம்ம வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட வித்தியாசமாக இடைவிடுகிறவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கும் கூட ஆண்டவர் என் வாழ்க்கையில அவர் தனிப்பட்ட விதத்துல என்னோட கூட பேசின சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம புரிந்து கொண்டது, மேபி நான் கூட எப்படி புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொருவருமே ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். அவயவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடம்புல நிறைய பகுதிகள் உண்டு இல்லைங்களா? கண் இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பல அவயவங்கள் நம்ம கிட்ட காணப்படுது. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தான் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள அந்த ஒரு மனம், கிறிஸ்து எதிர்பார்க்கிறதான அந்த ஏக சிந்தை, இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா உண்மையிலேயே இந்த அவயவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்பட்ட விதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் கிறிஸ்துவின் அவயவமா இருக்கிறேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கும்போது நான் யோசிக்கணும். என்னோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நான் கர்த்தர் கிருபையினால பலமுறை நான் தரிசித்திருக்கிறேன். அப்படி ஒரு முறை நான் அவரை தரிசித்த போது நான் கண்ட ஒரு காட்சி என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு 12 மணி நேரம் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்த போது கடைசி ஜெபம், அப்பொழுது நல்லா இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி நடந்து வருகிறத நான் அப்படியே என்னோட ஆவியில உணர ஆரம்பித்தேன். அப்போ என்னோட இருதயம் சொல்லுது, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னிடத்துல வருகிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் என்னிடத்துல அருகில நிற்கும் போது என்னோட இருதயமானது அப்படியே படபடன்னு அடித்து கொண்டிருந்தது. அப்போ நான் கண்ட காட்சி என்ன தெரியுங்களா? அவருடைய கை, வலது கையை எடுத்து எனக்கு காண்பித்தாங்க. அந்த வலது கை எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஒருவேளை நினைக்கலாம் 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, நம்ம இந்த படங்கள்ல பார்க்கறது போல ஒரு சின்ன தழும்பு இருக்கும், இல்ல ஒருவேளை அது மறைஞ்சு கூட போயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவருடைய கை அப்பொழுதுதான் ஆணி அடித்து
பிடுங்கப்பட்டது போல ரத்தமும் சதையும் அப்படி தொங்கி கொண்டிருந்த காட்சியை நான் பார்த்தேன். என்னால தாங்கவே முடியல. நம்ம ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல மணி நேரம் நம்ம அழுது கொண்டே இருப்போம். கிறிஸ்துவனுடைய உடல் பிக்கப்படுகிறத இப்போ கூட நம்மளால பார்க்க என்ன பண்ண முடியாது, சகிக்க கூடாத ஒரு காரியமா இருக்கும்ல. அப்ப நான் அதை பார்க்கும் பொழுது என்னால தாங்க முடியல. நான் வெகு நேரம் அந்த இடத்துல புரண்டு அழுது கொண்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சத்தம் மாத்திரம் என்னிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் ஒண்ணு கேட்டுட்டே இருக்கிறார், என்னோட அவயவம் இந்த கையா உன்னால இருக்க முடியுமா, என் கையா உன்னால இருக்க முடியுமா? இதை பல பல முறை ஆண்டவரின் இடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தா. நான் அப்ப நான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரோட ஒரு கையா நம்மளால இருக்க முடியுமா? அந்த காட்சி என்னோட வாழ்க்கையில இந்த ஆத்தும பாரம்னா என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்க. இன்றைக்கு நான் யோசிச்சு பார்க்கிறேன், அவரோட கையா இருக்க முடியுமா? அடிக்கடி ஆண்டவர் எனக்கு பல பாரங்களை கொடுத்து நடத்தும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன், ஆண்டவர் இந்த பாரத்தை உண்மையா நான் சுமக்கிறேன்னா. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்துவின் அவயவமா இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவனிடத்துல இருந்து எதை வேணா பெற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்துவனிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்துவனிடத்துல எதை கேட்டாலும் அவர் கொடுப்பாரு இல்ல. கொடுக்கிற தெய்வமாகவே நம்ம அவர் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, என்னுடைய பாரத்தை யார் சுமப்பா? இன்னைக்கு உண்மையா அவருடைய அவயவமா இருக்கிறோன்னு நம்ம சொல்வோமானால் அந்த அவயவம் பாடுபட்டதை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கொடுக்க விரும்புகிறார். இந்த காட்சியை கண்ட பிறகு ஆண்டவர் எனக்கு ஏசாயா 22வது அதிகாரத்துல கடைசி பகுதிகளில் ஆண்டு என்னோடு பேசும் பொழுது நான் இருதயம் உடைக்கப்பட்டு போனேன். அங்க ஒரு வார்த்தை இருக்கும், அந்த அடிக்கப்பட்ட ஆணி என்ன செய்துதான் அந்த பாரம் அந்த ஆணியின் மீது தொங்கின பாரம் அருந்து விழுந்தது என்று சொல்லி இருக்கும். நான் அந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஆணி பாய்ந்தது உண்மைதான், ஆனா அந்த பாரம் அந்த பூமியில விழுந்திருக்குது, அந்த பாரத்தை சுமக்கிறவங்க யாருண்டு? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு வேளை நீங்க இளைஞரா இருக்கலாம், நீங்க படித்து கொண்டு இருக்கலாம், இல்ல நீங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்க கல்யாணமானவர்கள் ஆகாதவர்கள், நீங்க யாரா வேணா இருந்துக்கங்க. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய எல்லா அவயவங்களாலும் அவர் பாடுபட்டார், அவருடைய எல்லா அவயவங்களும் நமக்காக பாடுபட்டது. அப்ப இன்றைக்கு நம்ம அவயவங்களா இருக்கிறோம்னு சொன்னா எந்த பாடும் எனக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குது, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய அங்கமாக உண்மையாக கர்த்தருடைய பாரத்தை நம்ம சுமக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை எனக்கு விளங்கிற்று, ஆண்டவர் இப்படிப்பட்ட பாரத்தை எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எனக்கு அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து மிகுந்த வைராக்கியம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய காரியங்களை கர்த்தனுடைய இருதயத்துல வைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி அழுது கொண்டு இருந்தோம். அப்போ நான் கண்ட இன்னொரு காட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம கர்த்தரை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் எனக்கு கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறத நான் பார்ப்பேன். ஆண்டவர் சொன்ன, அது எவ்வளவு கண்ணீர் விடு, அவங்களை எப்படியாவது நான் என்ன செய்யணும், நம்ம ரூபப்படுத்தணும். இன்றைக்கு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறோடைய பாதைகள் விலகி, இன்றைக்கு ஆண்டுடைய எதிர்பார்ப்பு மாறி, அவர் கொடுத்த தரிசனங்கள் மாறி, இன்னைக்கு பல பேர் வழி தப்பி போய் கர்த்தர் எதிர்பார்த்ததை நிறைவேற்றாம இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தரின் இருதயத்துல பாரத்தை வைத்து நாங்க 3 நாட்கள் உபவாசம் செய்து நாங்க அழுது கொண்டிருந்தோம். அப்போ அழுது ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே 3 நாட்கள் எப்படிப்பா, அது எவ்வளவு எப்படி 3 நாட்களும் கண்ணீர் வடிக்க முடியும்னு சொல்லி நான் ஒரு இடத்துல அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட்டேன். பிரேயர் போயிட்டு இருக்குது. அப்படியே ஆண்டவர் எனக்கு முன்பதாக தோன்றி அவரோட 2 கைகளை என்னுடைய தோள்பட்டையில வைத்து ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ ஜெபிக்க மாட்டியா, நீ ஜெபிக்க மாட்டியான்னு சொல்லி. ஆனா நான் கண்டபோது அவர் எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் முதுகு முழுக்க ஆணிகளால கடாவப்பட்டு அந்த ஆணிகளை சுமந்தவரா இருக்கிறார். என் கண்கள் அப்படியே கண்ணீர் கொட்டுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது, நீங்க எவ்வளவா பாரப்படுறீங்க? அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என் முதுகை குத்தி கொண்டு இருக்கிறாங்க. நான் கொடுத்த தரிசனம், அபிஷேகம், அவங்க எல்லாத்தையும் நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். ஆவியானோட ஆவியில பேசி கொண்டே இருக்கிறாரு. ரோமர்கள் கூட பரவாயில்லை,
அவர்கள் வெறுமனே கைகளிலும் கால்களிலும் தான் ஆணி அடித்தாங்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிற நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் கர்த்தர் இன்றைக்கும் அவர் என்ன செய்யறார் தெரியுங்களா? அந்த ஆணிகளை அவர் பெற்றுக்கொண்டே இருக்கிறாருங்க. முதல்ல நான் ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தை கேட்ட, ஆண்டவரே இந்த ஆணியில எந்த ஆணி என்னுடைய ஆணின்னு எனக்கு தெரியல, ஆனா என்னால கண்ணீர் விட்டு ஆண்டவரே அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நான் முதலாவது பார்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த காட்சியை கண்ட பிறகு நான் ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் பொழுது நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் ஒவ்வொரு முறையும் நான் உங்களை ஆண்டவரே ஆணியால கடவாரலப்பா, நீங்க எவ்வளோ அழுவீங்க, எவ்வளோ துக்கப்படுவீங்கல்ல சுவாமின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பாரத்தை உண்மையா சுமக்கிற இருதயத்தை நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கிறிஸ்தவங்களா பிறந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய பாரத்தை சுமக்காம இருப்போம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு அற்பமானவர், ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் செய்கிறார்னு சொல்லும் பொழுது நாம இன்றைக்கு உண்மையான அவயவங்களா இருந்தா நிச்சயமாய் அவரோடு கூட இணைந்து பாடுபட நம்ம ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், ஆசீர்வாதங்களை கேட்கிறோம், கிருபைகளை கேட்கிறோம், வரங்களை கேட்கிறோம், வல்லமைகளை கேட்கிறோம். ஆனா உண்மையா கர்த்தருடைய பாரத்தை நம்ம கேட்கிறோமா? உண்மையாய் கர்த்தருடைய பாரத்தை நம்ம கேட்கிறோமா? நிறைய முறை கேட்கறது இல்லைங்க. நான் ஒரு காலத்துல ஆண்டவரே எனக்கு இந்த வரங்களை தாங்க நீ எழுதி வைத்து ஜெபித்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவர் எனக்கு வரங்களை கொடுத்தார். நான் எத்தனையோ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுகிறேன், நான் தீர்க்க தரிசன ஊழியத்துல நான் இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய பாரத்தை நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டேனோ அதை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய காரியமே எனக்கு தோணலைங்க. நான் போய் ஒரு நின்று ஆண்டவர் சொன்னதான காரியத்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை காட்டிலும் என் கர்த்தருடைய உண்மையான பாரத்தை நான் சுமக்கிறேன்னா, ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்துடைய பாரத்தை சுமந்து அவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த பாரத்தை என் மேல நீங்க இறக்கி வைங்க ஆண்டவரே, நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. என்ன ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன கேட்பார், இந்த பாரத்தை நீ சுமக்கிறியா, நீ இந்த பாரத்தை எனக்கு சுமக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப அந்த உண்மையான பாரத்தை சுமந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள வருகிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க பெரிய காரியம். இன்றைக்கு நிறைய காரியங்களுக்கு ஆட்கள் உண்டு, ஆனா உண்மையா அவரோட பாரத்தை சுமக்கதாங்க ஆட்கள் இல்லை. கர்த்தர் சமூகத்துல நீங்க அமர்ந்திருந்தா நிச்சயமா நான் சொல்லுகிறேன், அவருடைய கண்ணீரின் பாரம் உங்களுக்கு புரியும். நான் இதுவரைக்கும் ஆண்டவரை தரிசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய கண்ணீரை மாத்திரம்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை நான் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கண்கள்ல கண்ணீர் கொட்டி கொண்டு இருக்குது. ஒரு சகோதரிக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றார், இவளுடைய கண்ணீரை சொல்லு, என் கண்ணீரை போல இவளோட கண்ணீரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். என்னை யாரோ அவரிடத்துல அப்படியே தள்ளி விட்டது போல இருந்தது. அந்த கண்கள் அருகில நான் பார்க்கிற மிகப்பெரிய கண்கள், ஆனா அது கண்ணீர் இல்லைங்க. அதுல அநேக ஆத்துமாக்கள், இல்ல சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க அந்த கண்கள் இருந்து அப்படியே வழிந்து கொண்டு இருக்கிறத நான் பார்த்தேங்க. அதுதாங்க கர்த்தருடைய பாரம். இன்றைக்கு ஆவிக்குரியர்களை பற்றியும் கர்த்தருக்கு பாரம் இருக்குது, இன்னும் கர்த்தரை அறியாதவர்களை குறித்தும் கர்த்தருக்கு பாரம் இருக்குது. அப்ப இந்த பாரத்தை சுமக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு கூட பேசியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவர் சாதாரணமானவர். கர்த்தர் என்னிடத்துல பேசுவார். ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலியமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லி நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்க அருகில தான் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றை சாதிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை வைக்கலைங்க, கர்த்தரோட பாரத்தை சுமக்கும்படி வைத்திருக்கிறார். நான் ரொம்ப நாளா நினைச்சு கொண்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனது போல நான் அவர் பின்னாடி செல்லணும்னு. ஆனா சில நாட்கள் நான் புரிந்து கொண்டேன், இல்லை அவரோடு கூட இணைந்து சீமோனை போல அவருடைய பாரத்தை நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிறத நான் புரிந்து கொண்டேங்க. உண்மையே அதுதாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, என் நுகத்தை நீ சுமந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நிறைய ஆட்களை தேடுறாரு. ஏன்னா அவருக்கு பாரங்கள் அதிகம். இன்றைக்கு நம்ம கண்களை மூடி இந்த காரியத்துக்காக நம்ம செபிக்கலாமா? ஒரு 2 நிமிடம் ஆண்டவரிடத்துல நம்மளை அர்ப்பணித்தவர்களா நம்ம செபிப்போமா? எங்கள் பரிசுத்த தெய்வமே, இந்த வேளையில இந்த கல்வாரி காட்சியை எங்கள் கண்களுக்கு முன்பதாக நாங்கள் நிறுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்கள் ஆட்டுக்குட்டி ஆனவர் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் ஐயா. ஆண்டவர், அந்த பரலோகத்துல எங்கு பார்த்தாலும் சந்தோஷம், எங்கு பார்த்தாலும் துதியின் சத்தம் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா, அந்த தேவனுடைய வலது பாரிசத்துல ஒரு கண்ணீரின் அழுகை ஆண்டவரே.
இன்றும் எங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் ஐயா. நீங்க மாத்திரம் பேசலன்னா இன்றைக்கு நாங்க என்றைக்கும் ஆண்டவரே எங்க வாழ்க்கை ஆண்டவரே அப்பா அஸ்தமித்திருக்குமே தகப்பனே. அப்ப அந்த இடத்துல உண்மையாய் உம்மோடு கூட பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்துல, உங்க பாரத்தை ஷேர் பண்ணுகிற ஒரு ஊழியத்துல நீங்க எங்களை இணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உண்மையான பாரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் அழுகுறாங்க, நாங்க அழக்கூடாது ஐயா. எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, அவங்களோடு கூட நாங்க போகிறோம் என்பது அல்ல தகப்பனே. உண்மையா எனக்காய் ஆண்டவரே நான் என்ன பாரத்தை நான் சுமக்கணும், எந்த காரியத்தை என் மேல வைக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஐயா நீங்க ஆண்டவரே இந்த நேரத்துல யாரெல்லாம் கண்களை மூடி செபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க வெளிப்படுங்க சுவாமி. உங்க ஹிருதயத்தை நீங்க திறந்து கொடுங்க ராஜா. அப்பா உங்க அவயவத்துல எந்த அவயவமாய் அப்பா நாங்க இருக்கிறோம் என்பதை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா நாங்க கிறிஸ்துவின் அவயவமா இருந்தா அப்ப அந்த அவயத்தினுடைய காயத்தை ஆற்றுகிறவர்களா அப்ப எங்களுடைய உண்மையான ஆண்டவரே அப்ப கண்ணீரினால கர்த்தாவை நாங்க ஆற்றக்கூடியவர்களா நாங்க மாறணும், அதை சுமக்கக்கூடியவர்களாய் நாங்க மாறணும், அதற்கான கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் நாங்க மாறணும் தகப்பனே. அப்பா அப்படியாய் நீங்க மாற்றுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்திலே அப்பா நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.